மண்டலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த முகாமிலும் ஏராளமான பேர் காப்பீட்டு திட்டத்திற்கான அட்டைகளையும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ்களையும் பெற்று மகிழ்ச்சியோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். நடைபெறுவதைப் போல ஒரு சாதாரண மருத்துவ முகாம் அல்ல. மருத்துவ முகாம் என்றால் மழைக்காலங்களிலும் கூட மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தப்படும். மழைக்காலத்தில் வருகிற நோய் பாதிப்புகள் கண் கால் எரிச்சல், சேற்றுப்புண், ஜலதோஷம், ஜுரம் போன்ற பல்வேறு நோய் பாதிப்புகளுக்கு மருந்துகள் தரப்படுவது வாடிக்கையான ஒன்று. ஆனால் இந்த முகாமை பொறுத்தவரை முழு உடற் பரிசோதனை முகாம்கள் என்கின்ற வகையில் இவைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தனியார் மருத்துவமனையில் போய் ஒரு முழு உடற் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றால் 15-20 வரை செலவாகும். அரசு மருத்துவமனைகளிலும் கூட ஒரு முழு உடற் பரிசோதனைக்கு சற்றொப்ப 4000 ரூபாய் வரை கூட செலவாகும். ஆனால் இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற இந்த முகாமில் 1 ரூபாய் கூட செலவில்லாமல் முழு உடற் பரிசோதனை என்கின்ற வகையில் இந்த முகாம்கள் மிக சிறப்பான பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு காலை 9 மணிக்கு தொடங்கிய முகாம்கள் இந்த மாதவரம் பகுதியில் இதுவரை சற்றொப்ப 1500க்கும் மேற்பட்டவர்கள் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து பல்வேறு வகைகளில் பரிசோதனைகளை செய்து வருகிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். பருவமழை இன்னும் சில காலம் இருக்கு. சுகாதாரத்துறை எந்த அளவுக்கு தயாராக இருக்கு? பருவமழை மருந்து கையிருப்புகளை மருத்துவ ஏற்கனவே மக்கள் நல்வாழ்வுத்துறை, நகராட்சி நிர்வாகத்துறை, ஊரக உள்ளாட்சித்துறை போன்ற பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து மழைக்காலத்திற்கு முன்னால் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட சுகாதார அலுவலர்கள் இது நான் ஏற்கனவே சொன்ன துறைகளோடு ஒருங்கிணைந்து ஆங்காங்கே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். குறிப்பாக மாண்புமிகு நம்முடைய முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் இந்த வடகிழக்கு பருவமழையாக இருந்தாலும் தென்மேற்கு பருவமழையாக இருந்தாலும் எந்த மாதிரியான மழை பொழிவுகளாக இருந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு தயாரான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக எடுத்து வருகிறது. அந்த வகையில் இப்பொழுதும் கூட மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் மழைக்காலம் வந்தவுடன் மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் கடந்த ஆண்டுகளில் நடத்தப்பட்டதைப் போலவே எல்லா இடங்களிலும் நடத்தி மக்களுக்கு எந்த விதமான நோய் பாதிப்பும் வராமல் பாதுகாத்துக் கொள்ளும் அதில் இந்த அரசு உறுதியாக இருக்கிறது. மருந்து கையிருப்புகள் எல்லாமே இருக்கு. எல்லா மருந்துகள் வணக்கத்துக்குரிய முதல்வர் அப்படின்னு சொல்ற நீங்க நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லும்போது அவர் பேரை சொல்லும் போது உங்களுக்கு உணர்வு